நீங்கள் ஜெயிக்கிறது அப்புறமா கூட்டணியை சேர்க்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் அப்புறம் முதல்ல உங்கள் கட்சியை கவனிங்க. அதுவே 4 துண்டாக பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செம ஸ்ட்ராங்காக இருக்கார் சார், ஜெயிக்க போகிறாங்களாம், மாபெரும் வெற்றி கிடைக்க போகுதா, பயங்கரமான கான்ஃபிடன்ஸ் சார் அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, அதாவது எல்லா கட்சி தலைவர்களுமே தேர்தல் வந்தால் வாக்கு பெட்டியை உடைச்சி என்ற வரைக்கும் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ எடப்பாடி அவர்கள் சொல்கிறது. அவர் சொல்கிற கருத்து உண்மையா பொய்யான்றத அது 26 தேர்தல் முடிவில் தான் பார்க்கலாம். அவர் இப்போ என்ன புதிதாக அதிமுக புதிதாக வளர்வதற்கோ அல்லது புதிதாக அந்த கட்சியில் என்ன ஆயிரக்கணக்கான பேர் எங்கேயாவது சேர்ந்துருக்காங்களா? ஏற்கனவே அந்த கட்சி 4ஆக உடஞ்சி போயிருக்கு. இந்த 4ஆக உடஞ்சிருக்கிறத ஒன்றா சேர்க்கறதுக்கு முதல்ல ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் அவர் முயற்சி எடுத்தால் அதாவது நம்மளால புரிஞ்சுக்க முடியும். யாரையுமே சேர்க்க மாட்டேன், நான் தனியாக தான் இருப்பேன், ஆனால் மற்ற கட்சியெல்லாம் நம்மளோட வரணும் அப்படின்ற முறையில் ஒரு அணுகுமுறையை அவர் மேற்கொள்றாரு. இந்த நிலையில் எப்படி அவர் தமிழ்நாட்டில் முத்திரை பதிக்கத்தக்க அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம்னு அவர் எப்படி சொல்றாரு? முதல்ல அவங்க கட்சியை ஒன்றா சேர்க்கிட்டாரு.